வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. ஒரு கேஷுவலான vlog தாங்க இது. வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சரி நம்ம கொஞ்சம் பர்ச்சேஸ் போகலாம், க்ராசரி ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் முதல்ல வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. என் குட்டி பொண்ணு வந்து எனக்காக நான் டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து கோல்ட் காஃபி போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதையும் வந்து குடிச்சிட்டு நான் வந்து ஜாலியாக ஷாப்பிங் போயாச்சு. எப்பயுமே இந்த மாதிரி ஷாப்பிங்கோ இல்லை பெரிய லெவல் குக்கிங்கோ பண்ணும்போது முதல்ல எனக்கு வீடு க்ளீன் பண்ணிடணுங்க. அப்போ தான் எனக்கு வேலையே ஓடும் ஆக்சுவலி. இந்த தடவை பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் எப்போ வாங்குவோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வெளியே போகிறது அப்படி இப்படின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் அது எனக்கு ரொம்ப வேர்ஸ்ட் ஆகிடுச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்வாஷர் லிக்விட் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் யூஸ் பண்ணுற இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் பிராண்டோடது. இதுதான் நான் வந்து டிஷ்வாஷர் வாங்கினதுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு பிராண்டு தான் எனக்கு தெரியும் ஆக்சுவலி. இன்னும் 2-3 பிராண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. பட் ஆனால் இது வந்து நல்லாவே இருக்குன்னு வைங்களேன். இந்த பர்டிகுலர் பேக்கெட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 30 டேஸ் வருங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை தான் என்னோடய டிஷ்வாஷரோட பிளானிங்கே. சில பேர்லாம் வந்து 2 டைம் போடுவாங்க இல்லையா? பட் அந்த மாதிரி எனக்கு போடுறதுக்கு அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரத்தை நான் மேக்ஸிமம் கையில் வந்து தேய்ச்சிடுவேன். மற்றபடி நிறையா இருக்குது. பசங்களோட டிஃபன் பாக்ஸு, ஸ்பூனு அதெல்லாம் இருக்கும்போது நான் டிஷ்வாஷரில் தான் யூஸ் பண்ணுவேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கணுங்க. இல்லை அப்படின்னா சீக்கிரத்தில் மிட்ட டிட்டர்ஜெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கட்டி தட்டி பட்டுரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிச்சன் சிங்க் ஏரியாலாம் நல்லா டீப் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருந்ததுங்க. அன்றைக்கி சிம்பிளான மெனு தான். ஏற்கனவே லெஃப்ட் ஓவரில் வந்து நான் உருண்டை குழம்பு பண்ணியிருந்தேன். அதை தான் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். லெஃப்ட் ஓவர் வந்து ஒரு கைப்பிடி சாதம் இருந்தால் கூட நான் அதை வந்து மாவு அரைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா சாதத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ஸோ தட் நான் எப்போ வந்து மாவு அரைக்கிறேனோ அப்போ யூஸ் பண்ணும்போது சாதம் வந்து ரொம்ப விரையாக இருக்காமல் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்கும். அன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கான அரிசி தான் போட்டிருந்தேன், இட்லி அரிசி ப்ளஸ் உளுந்து. இந்த லெஃப்ட் ஓவருக்கான ஒரு 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 3/4 கப் அரிசி இருக்கும்னு நினைக்கிறேன், ரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் சேர்த்து தான் அரைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம அரிசி சேர்த்து, அதாவது குக்டு ரைஸ் சேர்த்து அரைக்கும்போது மாவு கொஞ்சம் சீக்கிரம் புளிச்சிரும். ரொம்ப நாள் ஆனால் வச்சு நம்ம சர்வ் பண்ண முடியாது. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு நாள் இல்லை 2 நாளுக்கான யூசேஜுன்றனால நான் ரைஸ் போடுறேன். நீங்கள் வந்து சில பேர் வந்து 3 நாள் அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ரைஸ் சேர்க்காதீங்க. கண்டிப்பாக மாவு ரொம்ப புளிச்சு பொங்கிடும்.
கையில் துலக்க வேண்டிய பாத்திரத்தெல்லாம் தனியாக துலக்கிட்டு டிஷ்வாஷரை லோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டவ்வை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்காக ஸ்க்ரப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்டினரி சோப் வாட்டர் தான் இது, வேறு எதுவுமே நான் பெருசாக சேர்த்துக்கல. நல்லா நீட் பண்ணி விட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் ஓரளவுக்காவது இது வந்து மெயின்டைன் ஆகும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு 4 நாள் கண்டுக்கல அப்படின்னா சிங்கோட அழகு அப்படி தாங்க இருக்கும் எங்கள் வீட்டில் ஆக்சுவலி. ஸோ தட் எனக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை சிங்க்கு ஏரியா ஃபுல்லாத்தையும் கழுவிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு டைனிங் டேபிளோட கம்பைன் ஆகிருக்கிற சிங்க்கு. இது வந்து எனக்கு ப்ரஷ் பண்ணுறது பிடிக்காது, மற்றபடி வேறு எந்த வேலை இதில் பண்ணுறதுமே பிடிக்காது. பட் எப்படி இருந்தாலும் அழுக்காயிடுது நம்ம கிட்ஸை வச்சுருக்கனால. கிச்சனையும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எந்த அளவுக்கு எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அந்தளவுக்குலாம் க்ளீன் பண்ணிட்டேன். கையில் துலக்க வேண்டிய பாத்திரம்லாம் துலக்கியாச்சு, டிஷ் வாஷர்லேயும் லோட் பண்ணியாச்சு. அன்னைக்கு லன்ச் மெனு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. லெஃப்ட் ஓவர் இருந்த இந்த உருண்டை குழம்பு, கொஞ்சம் சாதம், கொஞ்சம் வந்து வெங்காயம், அப்பளம். வீட்டையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா பேக்கிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தேன். ஏன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து எதுவுமே இல்லை, பசங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்து விடுறதுக்கும் சரி, வீட்டில் சாப்பிட்றதுக்கும் சரி. ஸோ அதனால் வந்து பிஸ்தா ஃப்ளேவரில் வந்து ஒரு கேக் பண்ணிடலாம். ஒரு 2 நாள் வச்சு இது வந்து பசங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் பேக்கிங் ட்ரே இந்த மாதிரி எண்ணெய் விட்டு, சாதாரண குக்கிங் ஆயில் விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறேங்க. பண்ணிவிட்டு ஒரு 2 கப் அளவுக்கான மைதா எடுத்துக்கிறேன். இது வந்து 2 கப் அளவுக்கான மைதா மெஷர்மெண்ட் தான். கூடவே வந்து இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதாவது 1 கப்புக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கான பேக்கிங் பவுடர் அப்படின்ற மாதிரி 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா சலிச்சு வச்சுக்கணும். பிக்னஸாக இருந்தால் நீங்கள் ஒரு 2 தடவை சலிச்சுக்கோங்க. நான் வந்து நிறைய தடவை பண்ணியிருக்கேன் அப்படின்றனால எனக்கு வந்து கன்ஃபியூஷன் கிடையாது. ஸோ அதனால் நான் ஒரு தடவையே போட்டு எல்லாத்தையும் நல்லா சலிச்சு வச்சுக்கிறேங்க. பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன பேக் பண்ணுறீங்களோ இல்லை என்னென்ன பொருள் எடுக்கிறீங்களோ அதை அந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து வச்சுக்கோங்க. இல்லைனா பேக்கிங் வந்து ரொம்ப தலைவலி ஆகிடும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 8 முட்டை சேர்த்துக்க போகிறேங்க. எனக்கு வந்து எத்தனையோ வருஷமாக நான் பேக் பண்ணுறேன். பட் ஆனால் அந்த முட்டை உடைக்கிறதுல இருக்கிற கன்ஃபியூஷன் வந்து என்ன மாதிரி யாருக்குமே இருக்காது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு தெரில. அது என்னவோ தெரில, எனக்கு இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு முட்டை ஒழுங்காக நான் உடச்சதே கிடையாதுங்க. அது ஒன்று எல்லோ மிக்ஸ் ஆகிடும், இல்லை ஓடு விழுந்துடும், இல்லை அது என்னவோ அது அந்த ஒரு முட்டையோட அந்த பிசுபிசுப்பு தன்மையான்னு தெரியல. எனக்கு முட்டை உடைக்கிறது, அதுவும் பேக்கிங்காக வந்து எக்கை வந்து செப்பரேட் பண்ணுறதுன்றதே பெரிய எரிச்சலாக இருக்கும். அந்த வேலையை யாராவது பண்ணி கொடுத்தா ரொம்ப ஜாலியாக இருக்குங்க எனக்கு. முட்டையோட வெள்ளை கரு தனியாக, மஞ்சள் கரு தனியாக செப்பரேட் பண்ணிக்கிறோங்க. செப்பரேட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன் ஹை ஸ்பீடில். நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரணும், நொறிச்சி வரணும். இது கூட ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாகவே சுகர் சேர்க்கலை. முதல்ல வந்து இந்த ஒயிட்டை வந்து நல்லா வந்து அடிச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கான சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். ஒரே ஒரு டிப் சொல்லிக்கிறேன். என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி எக்கு எல்லோ செப்பரேட் பண்ணும்போது முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதே மாதிரி பாத்திரத்தில் வந்து சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. அதாவது பாத்திரம் நல்லா ட்ரையாக இருக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக் எல்லோவோட கொஞ்சமாக நான் பிஸ்தா ஃப்ளேவர் எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி எசன்ஸ் விருப்பமோ அதை கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கான கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். எனக்கு அளவு தெரியுங்கிறதுக்காக நான் ரேண்டமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பிகினஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக மெஷரிங் கப்பில் வந்து அளவெடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த எக் எல்லோ இருக்கிற இந்த மிக்சரை வந்து நல்லா வந்து அடிச்சுக்க போகிறேங்க. நுரைச்சி வரணும், எல்லாமே ஒன்றா கலந்துருக்கணும். இது கூட 1/2 கப் ஆயிலை வந்து
ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அடிச்சுக்க போகிறேங்க. ஆயிலை வந்து மொத்தமாக கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து பேட்டரில் வந்து எல்லாமே ஆயில் வந்து ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி அரைச்சிட்டு கூடவே வந்து ஒரு அரை கப்லேருந்து ஒரு 3/4 கப் அளவுக்கான வெதுவெதுப்பான பால் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறி போய் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சேர்க்கும்போது கேக் நல்லா வந்து சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்லோ மோஷனில் வந்து நான் அடிச்சுக்க போகிறேன். ஹை ஸ்பீடில் வச்சு அடிச்சிங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி பறந்துடும். எனக்கு நேற்று அந்த மிஸ்டேக் ஆச்சு. நீங்கள் வந்து ஸ்பீடை லோ பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் எக்கில் வந்து பீட் பண்ண முட்டை எக்கில் வந்து மெதுவாக இன்கார்பரேட் பண்ணணும். அதாவது போட்டு வேகமாக கலக்காமல் அந்த ரோலிங் மெத்தடில் மெதுவாக, அதாவது அந்த ஒயிட்டை வந்து அந்த ஃபோமை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணுங்க. பேட்டர் பார்த்திங்கன்னா அற்புதமாக ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா கலந்துருச்சு. இப்போ ட்ரேயில் வந்து நான் போர் பண்ணிக்க போகிறேன். ட்ரேயில் வந்து மெதுவாக போர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஃபுல்லாக வலிச்சு எடுத்து கொட்டிட்டு ட்ரேயை வந்து ஒரு 2 தடவை லைட்டாக டேப் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கேக் வந்து ஈவனாக பேக் ஆகும். இல்லைனா கேக்கில் வந்து பெரிய பெரிய ஓட்டையாக வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மெதுவாக டேப் பண்ணணும், ரொம்ப போட்டு வேகமாக டேப் பண்ணாமல் சாஃப்டாக டேப் பண்ணிவிட்டு 180 டிகிரி ஆல்ரெடி வந்து நான் ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தோன்னா கேக் ரெடி ஆகிடும். நான் பேக்கிங் முடித்தோன்னே என் கிச்சனோட அளவு பாருங்கள், இப்படி தாங்க இருக்கும். இதை விட ஆக்சுவலி ஒஸ்ட்டாக இருக்கும். இந்த பேக்கிங் மட்டும் நான் பண்ணேன் அப்படின்னா அது என்ன தான் அது மிஸ்டேக் ஆகும்னு தெரியல, இந்த மாதிரிலாம் ஆகிடும். கேக் பார்த்திங்கன்னா சூப்பராக பேக் ஆகிடுச்சுங்க. டோட்டலாக கூல் ஆகிறதுக்கு விட்டுருக்கேன் நான். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா டின்னர் வந்து இப்போது அரைச்சி வச்ச மாவும் நல்லா புளிச்சிருச்சு. நெய் தோசை கேட்டாங்க பசங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அயன் பாத்திரம் நம்ம வந்து யூஸ் பண்ணனா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். நான் வந்து கழுவி வச்சுருந்தேன், பட் ஆனால் மறந்துட்டேன். ஸோ தட் இப்போ பார்த்திங்கன்னா அதை எடுத்து அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிடணும். அதாவது இந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ வச்சு சுத்தமாக எண்ணெய் வந்து நமக்கு அந்த பாத்திரத்தில் தெரியாத மாதிரி பண்ணிட்டா நமக்கு வந்து இந்த அயன் கடாய் யூசேஜ் வந்து ரொம்ப வருஷம் உழைக்குங்க. இதுவே பார்த்திங்கன்னா அந்த தண்டவாள கண்டில் பண்ண பாத்திரம் பயங்கர வெயிட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கல, ஆர்டினரி ஒரு சாதாரண அயன் கடாய் தான். பட் ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி எண்ணெய் போட்டு டிஷ்யூ வச்சு தொடச்சி உடனே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா இதில் செய்கிற எல்லா சமையலுமே அவ்வளோ சூப்பராக வரும். கேக் வந்து டோட்டலாக கூல் ஆயிடுச்சுங்க. நான் இதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஒரு இலவம் பஞ்சு மாதிரி இருந்தது. உங்களுக்கு அதோட கேக்கை வந்து ஒவ்வொரு பீஸை எடுக்கும் போதே கையில் இருக்குதா அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அதுக்கு ரீசன் வந்து நம்ம வந்து எக் ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணி நம்ம கரெக்டாக வந்து மாவோடு சேர்த்து கலந்தது தான். இந்த அளவு கேக் வந்து நான் எப்பயுமே பண்ண மாட்டேன். ஆக்சுவலி நான் வந்து கேக்கோ இல்லை வேறு எந்த டெசர்ட்டோ எதுவுமே ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தாங்க பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 2 நாள் ஒர்க் இருக்குது அப்படிங்கும்போது தான் இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணால் பசங்க வந்து வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அந்த கேக்கோ அந்த டெசர்ட்டை தான் ஃபஸ்ட்டு காலி பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் மட்டும்தான் இல்லை, நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ எல்லா பீசஸையும் நான் துண்டு துண்டாக போட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். லாஸ்ட் வீக் இதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து சீஸ் கேக் பண்ணியிருந்தேன். என்னோடய சேனலோட ஒரு பெரிய நோக்கம் என்னென்னா மேக்ஸிமம் எல்லா பொருளையுமே வீட்டிலேயே செஞ்சுக்கணும், அதுவும் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும், பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும், பசங்களுக்கு வந்து வெளியில் வாங்கி கொடுத்து அதாவது வெளியில் பார்க்குற விஷயங்களை கூட வீட்டில் ட்ரை பண்ணி பண்ணணும். அதுதான் என்னோடய பெரிய விஷயம்.
கண்டிப்பாக வந்து இந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்டு தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது சாதாரண லைஃப்பை தான் நான் வந்து காமிச்சிட்ருக்கேன். பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. சில விஷயங்கள் நானே வீட்டில் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை தான் நான் உங்க கூட ஷேரும் பண்ணிக்கிறேன். வீடியோவுக்கு வந்து கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கும் சரி வீடியோவுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை.